வணக்கம். இது என்ன பதிவுனா, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு இந்த பொண்ணு வந்தாங்க. வந்து இப்போ எத்தனையோ பிரச்சனைக்கு போயிருக்காங்க, எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்காங்க, பிரச்சனை தீரலை. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. 31 நாளில் தீர்த்து கொடுத்துட்டேன். அதனால அந்த பொண்ணு அம்மாவுக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. இது சந்தோஷமாக அம்மா வாங்கிக்கிடுது. வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அருள்வாக்கு சொல்றதுல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தங்க. இது வந்து சாதாரணமா கிடையாது. நம்ம எத்தனையோ பேர்கிட்ட அருள்வாக்கு கேட்டிருப்போம். இருந்தாலும் இவங்க சொல்ற அருள்வாக்கு வந்து 2 மாசத்துல பழிச்சிருக்குன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பிரியா அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வணக்கம். வாங்க. மலையாங்குளத்தில் தெற்கோரமாக ஆத்தோரமாக அமைஞ்சிருக்கு இருக்கங்குடி மாரியம்மா. எல்லா மக்களும் நம்பி வாராங்க. வெள்ளி செவ்வாய் அருள்வாக்கு சொல்லுதும். எனக்கு ஒரு 13 வயசுலேருந்தே அருள்வாக்கு வரும்னா, ஊர் கோயில்களும் கொடை வச்சா அள்ளி திருநாறு எலுமிச்சமணி கொடுத்தோம்னா எண்ணி 30 நாள் 40 நாளில் குழந்த வர கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி எனக்கு இப்போ வந்து இந்த யூடியூப்பில் இதெல்லாம் நிறைய கோயிலுங்களை பார்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங் ஆனது வந்து இங்கே ஒரு கொடை மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருந்துச்சு. அதில் ஒரு நாகப்புத்து இருந்துச்சு. அதில் இருந்து நாங்கள் அம்மாவை வழிபட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு 13 வயசு இருக்கும்போதே எனக்கு விவரம் தெரியும் போதே நான் சாமி ஆடுவேன். அப்போவும் 13 வயசுலேருந்தே அம்மா வழிபட்டுட்டு வந்தோம். சரி இன்னும் எப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மரம் வேண்டான்னு சொல்லி தூரை எடுத்துட்டு இப்போ நாங்கள் ஒரு கோயில் அமைச்சிருக்கோம். எங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு வக்கீல் ஐயாங்க வந்தாங்க ஒரு பிரச்சனையால்.
அந்த வக்கீலையாக்கு நாங்கள் பார்த்து விட்டோம். எண்ணி 61 நாளில் அந்த பிரச்சனை தீர்ந்துட்டு. ஏன்னா அவங்க போகாத இடம் கிடையாது, பார்க்காத கோயில் கிடையாது. அதனால் அவங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் என் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆனால் இங்கே நான் பண்ணி கொடுத்ததும் கரெக்டாக 61 நாளில் அது நடந்துச்சு. அப்போ மறுபடியும் நடந்ததுக்கப்புறம் அந்த ஐயா வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னேன், என் அம்மா வந்து ரொம்ப தூந்து கிடக்க மாதிரி கிடக்காங்க, இந்த மரத்தை தூர எடுத்துகிட்டு எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க ஐயான்னு நாங்கள் கேட்டோம். கண்டிப்பாக கட்டித்தாரன்னு சொல்லி அந்த ஐயா ஆளை வச்சு அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வர மக்களுக்கு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இருக்கிறதுக்கு கொட்டாயும் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்சது எல்லா மக்களுக்கும் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இன்னமும் அந்த வீடியோ பார்க்க மக்கள் மறுபடியும் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை தேடி வரணும். அம்மாளால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அதாவது அருள்வாக்கு சொல்றது அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு எய்த்தாப்பில் இருக்கிறவங்கள பார்த்தது அவங்கள பற்றி எல்லாம் அப்சர்வ் பண்ணுறது எப்படி? அப்படின்னாம்மா நான் வந்து வெள்ளி செவ்வாய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வெள்ளி செவ்வாய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நான் விரதம் இருப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் வந்து புராணத்தில் வந்து நாகம் விரதம் இருந்தாலே எதிர்த்த வர மக்களுக்கு என்னதுன்னு அந்த நாகம் கண்டுபிடிக்க பவர் உண்டு. சரியா? நாகங்கிறது வந்து சிவன் தலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பவர் உள்ள நாகம். அதனால சிவன் தலையில் உண்டு. அந்த மாதிரி நான் எச்சி கூட முழுங்க மாட்டேன் வெள்ளி செவ்வாய்க்கு. வார மக்கள் வந்து எனக்கு எதிர்த்து உட்காந்தாங்கன்னா அவளுக்கு என்ன பிரச்சனை, ஃபஸ்ட்டு வீடு எந்த பக்கம், வாசம் எந்த பக்கம் இருக்குன்னு கேட்பேன். ஒரு எலுமிச்சங்கனியை உச்சி தலையில் வைப்பேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கரெக்டாக முறையில் பேசி என்ன ஒரு தீர்வு உண்டோ அதை வாரம் வந்தாங்கன்னா மறுவாரம் சரிப்படுத்தி கொடுத்துருவேன். அப்படி ஏதாவது உங்ககிட்ட வந்து சரியாயிடுச்சு, என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வந்து ஒருத்தங்க சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி பிறந்துட்டோம் வச்சுட்டோம், நம்மளால் முடிஞ்சது எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும். மற்ற திருநங்கை எப்படியோ மற்ற கோயில் குளங்கள் எப்படியோ அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கோயிலை பொறுத்த அளவுக்கு கஷ்டம்னு வந்த இடத்துல அம்மா காளியை நம்பி வந்து அவள் கண்டிப்பாக முறையாக கை கொடுப்பா. எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் 61 நாளில் கரெக்டாக முறையை சரிப்படுத்துகிற சக்தியும் உண்டு, எனக்கு அந்த பவரும் உண்டு. இது வரைக்கும் யாராச்சும் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் இப்போ கூட இடையில பொள்ளாச்சி பக்கம் இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அவங்க வீட்டால் பிரச்சனை 5-6 வருஷமாக பிள்ளைன்னு சொல்லி தாய் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அவங்க பார்க்காத கோயில் கிடையாது, பார்க்காத தெய்வங்கள் கிடையாது. யாரோ பேச்சை கேட்டு இங்கே வந்தாங்க. வந்து நம்மக்கிட்ட பூஜை பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி நாங்கள் பூஜை போட்டு கொடுத்தோம். கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க மறுபடியும் அம்மா நான் என்ன செய்யணும், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பார்க்காத இடம் இல்லை, பார்த்த ஒரு பக்கம் இருக்கலை, இங்கே வந்தேன் நடந்துட்டுமா, நான் என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் 21 பொண்ணு சுமங்கலிக்கு உன்னால் ஒரு சேலையை எதை எடுத்து கொடுமான்னு அதே மாதிரி கொடுத்தாங்க. அம்மனுக்கு ஏதாட்டும் ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு ஏதாட்டும் உதவி பண்ணுங்கன்னு அவங்களால முடிஞ்சதை கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அதனால தார மக்கள்கிட்ட வாங்கிக்கிடும், இல்லாத மக்கள்கிட்ட 1 ரூபா வச்சாலும் 10 ரூபா வச்சாலும் கணக்கு பார்க்கப்படும். யாரும் வந்த மக்கள் இல்லைன்னு சொல்லி ஏமாற்ற பொருள் கிடையாது. மற்ற கோயிலை மாதிரியோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்லி 40-50ன்னு வாங்கி இருக்க கோயில் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்தது வந்து 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கண்ணீர் விட்டு வந்து என் வாசலில் நின்றுச்சு. நான் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அதேமாரி அந்த பொண்ணு இன்றைக்கி நல்லா இருக்குது, வீட்டுக்காரோட சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணு படுற சந்தோஷத்தோட எனக்கு அளவுக்கு மீறி சந்தோஷம். இன்னும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம அம்மா கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த கோவில்ல என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்காங்க? இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வராகி அம்மா. வராகி அம்மா வந்து நான் பூடம் போடல. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆடுறது வந்து இருக்கன்குடி மாறி கணக்கு கூட குறிக்கூடன்னு ஒன்று உள்ளே இருக்கும். அதை தூக்கி நான் வந்து கணக்கு கேட்குற ஆளுக்களுக்கு குறி ஆடி வரப்போ காத்தோ கருப்போ செவன கொலவரோ யார் இருந்தாலும் நான் கண்ண முடி தான் சாமி ஆடுவேன். எனக்கு கரெக்டாக தெரியும் என் இல்லைக்கு இவங்க உட்காந்துருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்குன்னா கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சி அந்த அன்னைக்கு குறிக்கூட உள்ளே வச்சு இறங்கி வந்ததும் வராகியம்மா வருவா என் மேலே. வராகியம்மா வந்து ஆடி சுற்றி வரணும். வராகியம்மா ஒதுங்கினதும் அம்மா மையான களி வருவாங்க. அவங்க வந்ததும் தான் கணக்கில் வந்து உட்காருவேன். அவங்க வந்ததும் கணக்கில் வந்து உட்காந்து யார் முதல்ல வந்தாங்க யார் பின்னாடி வந்தாங்க அதெல்லாம் கிடையாது. அம்மா யாரை கூப்பிட்டு முதல்ல கணக்கு சொல்கிறாலோ அதான் கணக்கு. மற்ற இடத்துல டோக்கன் படி முதல்ல வந்தவங்க 2வது வந்தவங்க அதெல்லாம் கிடையாது. அம்மா யாரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அருள்வாக்கு சொல்ல இஷ்டப்படுறாங்களோ அவங்க வந்து அருள்வாக்கு கேட்கலாம். அதாவது 3 தெய்வங்களும் வந்து ஒரே உடம்புல வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிளாக இருக்குமா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து 8 பேர் அக்கா தங்கச்சி அப்படிங்கிறப்ப இவங்க 3 பேர் ஒன்றா பிறந்தவங்க, அடுத்தவங்க கிடையாது. புரியுதா? ஒரே நாகக்கண்ணி முட்டையில் பிறந்தவங்க தான் 8 பேர் அக்கா தங்கச்சி. அதில் மூத்த தெய்வம் தான்
அம்மா மையான காளி அப்படிங்கிறப்ப கடைக்குட்டி தங்கச்சி தான் இருக்கங்குடி மாறி அப்படிங்கிறப்ப வந்து இதில் எனக்கு வேகப்பாடு எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ஆண் தெய்வம் வருதுன்னா உடம்ப போட்டு படுத்தும். எனக்கு வந்து இப்போ ஆடுறது வந்து ஆண் தெய்வம் கிடையாது. என்ன இருக்காருன்னா இவர் பைரவர், அம்மாவுக்கு மகன், அம்மாவுக்கு காவல் தெய்வம். யாரும் வந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுமதி கேட்டு தான் அம்மா போய் பார்க்க முடியும். அதனால இந்த 3 தெய்வம் ஆடுதும். எல்லா மக்களும் இங்கே வராங்க, நல்லா இருக்காங்க. மேலும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆறுதல் கொடுத்துட்டு எல்லா மக்களும் இங்கே வரணும். என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக முறையாக செஞ்சு கொடுப்பேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதாவது இருக்கன்குடி மாரியம்மாவும் மயான காளியும் ஒரே இடத்துல வச்சு எப்படி நீங்க வழிபடுறீங்க? இன்னும் வழிபடுறோம்னா எப்படின்னா இவங்க அக்கா, அவங்க தங்கச்சி. இப்போ வந்து ஒரு நேரம் கொடை விட்டு கொடுத்தோம்னா 2 பேத்துக்கும் படப்பு ஒன்றா போட முடியாது. ஏன்னா இந்த அம்மா அசைவம் சாப்பிடுவாங்க, அவங்க சைவ படப்பு. அவங்களுக்கு வந்து காய்கறி தயிர் அந்த மாதிரி அவியல் பொரியலோடு அவங்களுக்கு வந்து மத்தியான படப்பு. பகலில் மத்தியான படப்பு போட்டு அம்மா முடிச்சிருவோம். அவங்க அக்காளுக்கு வந்து நைட்டு படப்பு. நைட்டு படப்புனா கிடா வெட்டி, கருவாடு, முட்டை, எல்லா மாம்சம் என்னென்ன உண்டோ அவ்வளோ படம் போட்டு. ஆனால் அம்மானுக்கு ஸ்க்ரீன் போட்டுருவோம். ஆமாம், ஏன்னா அவளுக்கு படப்படப்ப இவ்வளோ ஸ்க்ரீன் போட்டாவும், இவளுக்கு படப்படப்ப அவ்வளோ ஸ்க்ரீன் போட்டாவும். ஆமாம், அதனால அம்மாவுக்கு வந்து படப்பு நல்லபடியாக போடுவோம். அந்த அம்மாவும் ஏற்றுக்கிடுவாங்க, இந்த அம்மாவும் ஏற்றுக்கிடுவாங்க. அதில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சஞ்சலப்போ ஒரு சலச்சலப்போ இப்போ அடுத்தவங்க யாரும் வராங்க, இங்கே ஒரு சாமியாடியே வரலாம். 10 குறை கணக்கு கேட்கப்போ ஒரு சாமியாடியே வந்தாலும் நம்ம கேட்டு எல்லைக்கு வந்ததுமே அவங்கள இழுத்து சாமியாட வச்சிரும். அம்மா இழுத்துருவா. அது வந்து சிலவங்க நான் சாமி ஆடுதான், சாமி ஆடக்கூடாதுன்னு எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம அம்மா விட மாட்டான். இன்னும் தெய்வம் ஆடுதும் அந்த இடத்துக்கு வந்திருக்கவா முன்னாடி அப்படின்ட்டு. ஆமாம், அதில் எல்லாமே அம்மா வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் என்னென்னா எனக்கு இந்த மாதிரி உட்காந்து 4 பேர்த்துக்கு கணக்கு சொல்லி 4 பேர் நல்லா இருக்காங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுதேன். இன்னமும் மேலும் மேலும் எல்லா மக்களுக்கும் நான் நல்லது செய்யணும்னு மனசார சந்தோஷப்படுது. அம்மா, இந்த இருக்கன்குடி மாரியம்மனுக்கு வந்து என்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறீங்க? இருக்கன்குடி மாரியம்மனுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பூஜைன்னம்மா, நாங்கள் வந்து வெள்ளி செவ்வாய் மற்றும் 11 வகையான அவசியம் பண்ணுவோம். அம்மாவுக்கு தேன், தெனமாவு, பன்னீர், பால், தயிர், மோர், மஞ்சப்பொடி, இளநீர் அப்படி நல்லா அவசியம் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு எண்ணெய் உண்டு. அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பட்டு கட்டிட்டு அம்மாவுக்கு வந்து இப்போ ஆடி மாதம்ல இப்போ வந்து கூழ் ஃபேமஸ். அதனால இன்னைக்கு கூட நம்ம கோயிலில் இனிப்பு கூழும் காரம் கூழும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ மற்ற நேரம் வந்து அம்மாவுக்கு வந்து வெஜ்ஜு சாப்பாடு, அப்புறம் வெள்ளை சாப்பாடு, லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் அந்த மாதிரி வைப்போம் அம்மாவுக்கு. காளியம்மனுக்கு என்ன மாதிரி பூஜை? காளியம்மனுக்கு வந்து இதே மாதிரினா காளியம்மனுக்கு வந்து அவ்வளோ பூஜை பண்ண மாட்டோம். பால், பன்னீர். அமாவாசை வந்தால் கோழி அறுப்பேன். கோழி அறுத்து அம்மனுக்கு ரத்தம் விடுவோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அமாவாசைன்னா தான் காளிக்கு வந்து உகந்த நாள் இல்லை. அதனால அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பவர் கூட இருக்கும். அமாவாசைக்கு மட்டும் கோழி அறுத்து ரத்தம் கொடுப்போம். 10 குறைக்கு வெள்ளி செவ்வாய் வந்து அம்மனுக்கு இங்கே என்ன அவசியம் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாமே உண்டு அம்மாவுக்கு. இப்போ மக்கள் வந்து நிறைய பிரச்சனையோட உங்ககிட்ட வந்திருப்பாங்க. எந்த மாதிரி தீர்வு, எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? அப்படின்னாம்மா, இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் செய்வன பிரச்சனைலாம் வந்திருக்காங்கன்னா இப்போ வந்து செய்வனுங்கிறது வந்துமா 3 வகை வைப்பாங்க. புரியுதா? இப்போ வந்து சிலவங்க குரலியை வந்து ஏவல் மூலயமா வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அடிவேர் வலிக்கும், கை கால் உளைச்சல் இருக்கும், நடக்க முடியாது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. ஸ்கேன் எடுப்பாங்க, ஸ்கேனில் வந்து ஒன்றுமே வராது, ஒன்றும் இல்லைன்னு தான் டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையில் வரவங்களுக்கு வந்து 2 வாரம் தொடர்ந்து வர சொல்லுவேன், வெள்ளி செவ்வாய். 3ஆவது வாரம் அவங்க நடந்து வயிறு வலிலாம் இல்லாத அளவுக்கு நான் ஆக்கி கொடுத்துருவேன். எல்லா வகையான நோய்களுக்கும் எல்லா வகையான வீட்டு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. எல்லா முறை என்ன ஒரு பிரச்சனை உண்டோ தீர்வு. உடம்பு சரியில்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, 10 குறைக்கு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆனவங்க எல்லாருமே வராங்க நம்மக்கிட்ட. எல்லாருக்குமே தீர்வு கரெக்டாக. அதே மாதிரி நானாக எதுவும் சொல்ல மாட்டேன். அங்கே அம்மா கிட்ட வந்து உடுக்க இருக்குது, உடுக்க அடித்து அம்மனை அழைப்பேன். அழைச்சி அம்மா எத்தனை நாளில் இந்த இடத்துக்கு தீர்வை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி 31 நாள் 21 நாள் 21 நாள் ரொம்ப முடியாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 61 நாள் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க உடம்பு ரீதியாகவும் ரொம்ப நடக்க முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. அதனால ஒரு 60 நாள் டைம். ஆனாலும் 60 நாள் டைம் எடுத்தாலும் நம்மளை நம்பி வர மக்களை கைவிட மாட்டா காளி. 10 குறைக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி வர மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்.
இப்போ நீங்க வந்து 13 வயசுல இருந்தே நீங்க வந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. ஆமா. தலைமுறையா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்? அப்படின்னு கிடையாதும்மா. நான் வந்து பிறந்ததுல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெய்வம்னா ரொம்ப பிடிக்கும். சாமி வந்து நம்ம வீட்டில் கும்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு நல்ல முறையாக வெள்ளி செவ்வானா க்ளீனாக. நான் என் கூட பிறந்தவங்க 7 பேர் அண்ணன் தம்பி. ஆனாலும் அவங்க அவ்வளோ சாமி பற்றி கிடையாது, கும்பிட மாட்டாங்க. வெள்ளி செவ்வானா நான் வீடு வாசலை கழுவி பிறக்கி சாமியை நம்ம வழிபட்டு வருவோம். அப்போ எங்கள் வீடு அம்மா வீடு இருக்கிறது அந்த பக்கம். அங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம சாமி வச்சு கும்பிடணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு. பத்தாக்குறைக்கு எங்கள் ஆச்சி, அப்பா பெற்ற ஆச்சி வந்து அவங்க வந்து பொட்டியம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மன் வந்து அவங்கள காலத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து கும்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. எடுத்து அந்த அம்மனை வச்சு தான் நான் வழிபட்டு வந்து வீட்டில் வச்சு அப்புறமா என்ன நினைச்சு அந்த அம்மன் நாங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த இடத்துல தூக்கொண்டு வச்சவ தான். இதில் ஒரு நாகம் வந்து புத்து இருந்துச்சு, 2 மரம் ஒன்றா இருந்துச்சு, பிணைஞ்சி இருந்துச்சு. அப்போ வெள்ளி செவ்வாய் பூஜை பண்ணிட்டு பாலும் முட்டையும் வச்சுட்டு போனோம்னா வரக்குள்ளே இருக்காது, அம்மா வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி இருந்துச்சுன்னா வார மக்கள் வந்து சுற்றி முள்ளாக இருக்க இதில் எப்படி கணக்கு கேட்க எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறமா தான் ஒரு வக்கீல் அப்போ சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு வக்கீல் சார் வந்து இந்த மாதிரி அவங்க பொண்ணை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம், பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்துருக்கோம், இந்த கோயிலில் நடக்க போதா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தாங்க. ஆனாலும் அந்த சார் லாஸ்ட்டில் சொன்ன வார்த்தை என்னென்னா, நம்ம எத்தனையோ கோயில் நம்பி போயிருக்கு நடக்கலை, ஆனால் இந்த இடத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன், இன்னைக்கு நடந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு அம்மா கேட்டது இந்த ஆலயத்தை. எனக்கு இந்த ஆலயம் ஒசரணும், தரையோட தரையாக இருக்க நான் வசந்து இருக்கணும் மற்ற தெய்வத்தை மாதிரினாங்க. அதே மாதிரி 41 நாள் அந்த சாரை வந்து ஆட்களை வச்சு இந்த வேலை பார்த்து கொடுத்தாங்க. இன்றைக்கி வர மக்களுக்கு கணக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். இன்னும் இந்த பதிவை பார்த்து எத்தனையோ மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு ஏமாந்து ஒன்றும் நடக்காமல் மனசு சோர்வடைஞ்சு மன கஷ்டத்தில் இருக்க மக்கள் இந்த பதிவை பார்த்துட்டு என் ஆலயம் தேடி வரணும், நான் இன்னும் நல்ல 4 மக்களுக்கு நல்லது செய்யணும், என் ஆயுசு இருக்கேன் தாண்டியும். அதாவது அம்மா வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு கனவுல வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு அப்படி நடக்கிற மாதிரி நேர்ல வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தோணும்? எனக்கு எப்படின்னா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எப்படின்னா எனக்கு வந்து மற்றவங்கள மாதிரி தெய்வம் வருது நின்று ஆடுது அதெல்லாம் கிடையாது. தெய்வங்கிறது வந்து ஒருத்தவங்க உடம்பு மேலே வருதுன்னா 10 செகண்டு தான், அதுதான் உண்மை. மற்றவங்களாம் சொல்கிறாங்க 2 மணி நேரம் தெய்வம் வந்து ஆடுது, 3 மணி நேரம் தெய்வம், அதெல்லாம் நம்ப மாட்டேன் நான். ஆனால் தெய்வம் வர்றது 10 நிமிஷம்தான். அருள் இருக்கும் உடம்புல. அந்த தெய்வம் வந்து ஆடிட்டு போதில்ல, அந்த அருள் வந்து நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். அந்த அருளை வச்சு தான் நம்ம கணக்குங்கிறது ஒன்று எடுத்து சொல்கிறது. 10 வரைக்கும் தெய்வம் 1 மணி நேரம் 2 மணி நின்று ஆடுது அதெல்லாம் கிடையாது. தெய்வங்கிறது வந்து 10 செகண்ட் வந்துட்டு போயிடும். அந்த அருளை வச்சு நம்ம கணக்கு ஒருத்தவங்களுக்கு என்ன நிலைமை. இப்போ கண்ணை மூடிட்டு, இப்போ அந்த அண்ணன் இருக்காங்கன்னா கண்ணை மூடிட்டு அவங்கள பார்த்தோம்னா அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லிடுவேன். 10 வரைக்கும் இங்கே நிறைய பேர் வருவாங்க, பொண்டாட்டி பசங்களுக்குள்ள சண்டை இருக்கும், பிரிஞ்சு இருப்பாங்க, அவங்க மனசுக்குள்ளே வேற இருக்கும், இவங்க மனசுக்குள்ளே வேற இருக்கும். ஆனால் நான் ஓப்பனாக கேட்டுருவேன், உடச்சி சொல்லவா மறைச்சி சொல்லவா அப்படின்னு. அவங்க கூட வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைம்மா உடச்சே சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், இது பிரச்சனை. அந்த பையன் ஒத்துக்கிட்டே மாட்டான், இல்லை நான் இல்லை அந்த அம்மா எப்படி சொல்லி இப்படி சொன்னேன். ஃபோனை வாங்கி உடனே செக் பண்ணி பார்த்தேன், அதுதான் இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் இங்கே வராங்க, பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனாலும் எல்லா பிரச்சனையும் எப்படி எப்படி சால்வ் பண்ணணுமோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் எத்தனை மக்கள் வந்தாலும் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. எல்லா மக்களுக்கும் இங்கே வர மக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதான் என் சந்தோஷம். எத்தனையோ கோயிலுக்கு போகிறாங்க வராங்க, ஆனாலும் எத்தனையோ கோயிலுக்கு போய் சரியில்லாமல் இதை அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோன்னு ஏமாந்துடுறாங்க மக்கள். ஏன்னா சில இடத்த கோயிலை பார்த்ததும் பெரிய கோயிலாக இருந்ததும் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஏமாந்தாங்க. அந்த ஏமாற்றங்கள் நம்ம இருக்கக்கூடாது. ஏன் சார்பும் அந்த இது பதிவு நான் போடுதேன், நம்ம அந்த ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது. எந்த மக்களாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அந்த பதிவை போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்பி வரலாம். வார மக்கள் என்னைக்கு வந்தாலும் என் பிள்ளைங்க தான், என் பிள்ளைங்களும் நான் நல்லபடியாக பார்த்து அனுப்புவேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம். உங்களுக்கு அம்மன் வந்து எவ்வளோ பிடிக்கும்? எப்பயிலேருந்து உங்களுக்கு வந்து சரி அம்மன் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சது? இப்பவும் கூட ஒரே வார்த்தை என்ன சொல்கிறோம்னா, எனக்கு பெத்தது தாயாக இருந்தாலும் வளர்த்தது எங்கள் அம்மா தான். எனக்கு அம்மன்னா உசுறு. அதனால ஒரு காய்ச்சி அடித்தாலும் ஒரு எதை அடித்தாலும் ஒரு ஊசியோ மாத்திரையோ நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஒரு காய்ச்சி அடித்து அம்மா திருநாரை எடுத்து பூசுவேன், தீர்த்தத்தை குடிப்பேன், எனக்கு சரியாயிரும். நான் எந்த ஹாஸ்பிட்டலும் போனது கிடையாது. இன்னமும் அப்படி தான் இருக்கேன். இன்னமும் போகிற காலத்துக்கும் எங்கள் அம்மா அப்படி தான் என்னை வழி நடத்துவாங்கன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு அம்மனுங்கிறது வந்து ஒரு தெய்வங்கிறது வந்து ஒரு தொழிலாக நினச்சி பண்ணக்கூடாது. எத்தனையோ மக்கள் அப்படி பண்ணுதாங்க. நம்ம கோயிலை பொறுத்த அளவுக்கும் எல்லா மக்களும் வந்து நான் படுற சந்தோஷத்தை அவங்களும் பெற்று போகணுமே எனக்கு ஆசை.
அதாவது காளி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான தெய்வம். இருக்கன்குடி மாரியம்மன் அப்படின்றது வந்து கொஞ்சம் சாந்தமானது. அது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? காளி வர்றப்போ ஒரு விதமா இருக்கும், மாரியம்மன் வர்றப்போ உங்களுக்கு ஒரு விதமா இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறோம்னா, மற்றவங்க பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணுறது வந்து காளி அங்கே அம்மா என்ன உருவத்தில் இருக்காங்களோ, அம்மா என்ன உருவத்தில் இருக்காங்க அதே உருவத்தில் நான் வந்து மயானத்தில் பூஜை போடுவேன். அம்மா அங்கே என்ன உருவத்தில் இருக்காங்களோ அதே உருவத்தில் நான் இருப்பேன்னு பார்த்துக்கிடுங்க. காளி பூஜை போடுறப்ப அதே உருவத்தில் நான் இருப்பேன். அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒரு மனுஷராக போய் அங்கே நின்னோம்னா எதுக்க வர காளி அம்மானோ எந்த ஒரு சத்தியா இருந்தாலும் நம்மளை கண்டா ஒரு மிரட்டல் ஒரு உருட்டல் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி கிடையாது. அம்மா அங்கே என்ன உருவத்தில் வராங்களோ அதே உருவத்தில் படப்புக்கு அந்தாண்ட அம்மா வந்து நிற்பாங்க, படப்புக்கு இந்தாண்ட நாங்கள் நிற்போம். அம்மா சிரித்தா நான் சிரிப்பேன், அம்மா உருமுனா நான் சந்தோஷப்படுவேன். அப்படிங்கிறப்ப அவள் பிள்ளை நம்ம அவளை அம்மான்னு போனால் அவள் மடியில் வச்சு தாளாட்டுவா காளி. எல்லாரும் சொல்லுவாங்க காளி ஆக்ரோஷக்காரின்னு. கிடையாது. அவளை நம்பி இருந்தா தெய்வம். நம்பாதவங்களுக்கு மகா பிசாஸ். நம்பாதவங்க பேசுறாங்கல்ல காளி அப்படி இப்படின்னு, நம்பாதவங்களுக்கு அவளே மகா பிசாசு. நம்பி இருக்கவங்களுக்கு அவளே தெய்வம், பெத்த தாயி, குழந்தையும் அவளே. அதாவது கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். உண்மை, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான். நீங்க மயானத்துக்குலாம் போயிருக்கீங்க? மயானத்துக்குலாம் போயிருக்கேன். நான் இந்த வாரம் தான் போன வாரம் கூட போயிட்டு தான் அந்த வெள்ளி செவ்வாய், ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு கணக்கு பார்க்கவங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கு பூஜை. அப்படிங்கப்ப அம்மா வந்து அன்னைக்கு கனி கொடுத்துருவா. கனி கொடுத்து அவங்க வெள்ளிக்கிழமை என்னன்னா ஒரு 7 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் கோயிலேருந்து ஒரு 7:30க்கு மயானத்துக்கு போயிடுவேன். இந்த பக்கத்தில் தான் இருக்குது. போய் அங்கே அம்மாவுக்கு என்னென்ன பூஜை உண்டுங்கிறது பொறுப்பே தடியங்காய், கருப்பு கோழி, சேவக்கோழி, சொலகு, இது என்னென்ன உண்டு அம்மாவுக்கு ஆதாரங்கள் அவ்வளவும் கொண்டு போய் இங்கே போனதுமே சொடலைக்கு பூஜை போட்டு மயானத்துக்குள்ளே போயிடுவேன். போனதுமே அம்மாவுக்கு பூஜை போட்டு அம்மா வர சொல்லி திரள பிடிப்போம். கோழி அறுத்து பொறி உருண்டை இருக்குல்ல, அந்த பொரியை போட்டு திரள பிடிப்போம். பிடிச்சி 3 திரள 3 திசைக்கும் போட்டுட்டு அம்மா வழி போடுவோம். தளத்தில் திருநர் எடுத்து பூசிட்டு கையெடுத்து கும்பிடும் போதும் படப்புக்கு ஏற்றால் நம்ம இங்கே இருப்போம், அம்மா வந்து அதுக்கு ஏற்றால் நிற்பாங்க. நம்ம கண் கொண்டே பார்க்கலாம். ஆமாம், அது உண்மையான பக்தியாக இருக்கணும். உண்மையான இதாக இருந்தால் அம்மா கண்டிப்பாக காட்சி தருவாங்க. அதாவது உண்மையாவே காளியம்மன் வந்து எந்த மாதிரி உருவத்துல இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? காளியம்மா வந்து என்ன உருவத்தில் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்ததும் குழந்தை உருவம் காமிப்பாங்க. குழந்தை மாதிரி வந்து உருவத்தை காமிப்பாங்க. 2வது வந்து கரடி மாதிரி உரும்புவாங்க. கரடி புலி உரும்புதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அம்மா வந்து காற்று ஓரமாக உரும்புவாங்க. உரும்புனதுமே அம்மா அந்த எல்லைக்கு வந்துட்டாங்கன்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா முட்டி போட்டு அம்மனை சந்தோஷமாக அந்த திரளையை பிரட்டிக்கிட்டு என்ன பிடிச்சிக்க நீ பெத்தவளை என்ன பிடிச்சிக்க ஆத்தா மையான காலையை நம்ம வீசணும்னா அந்த ஆத்தா சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டுட்டு முழு உருவத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். குழந்தை உருவத்தில் பார்க்கும். இதை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் முழு உருவம் அம்மா இப்போ இங்கே எப்படி இருக்காங்க இதே மாதிரி வந்து நிற்பாங்க. அதே நேரத்தில் இருப்பாங்க. 10 குறைக்கு காளின்னா 8 பேர் அக்கா தங்கச்சி. அட்டகாளியா, வீரகாளி, பத்திரகாளி, மையான காளி அப்படின்னா அவங்க 8 பேர் அக்கா தங்கச்சி. நம்ம வழிபட்டு வர்றது மையான காளி. நம்ம வழிபட்டு வர்றது மையான காளி. அதே மாதிரி பூஜை போட போகிறப்பையும் ஆள் எதுக்கு வரக்காம பார்த்து போவேன். அங்கேருந்து வாரப்பையும் எதுக்கு ஆள் வரக்கூடாது. ஏன்னா நான் அம்மா அங்கேருந்து அழைச்சிட்டு வரணுமே. அழைச்சிட்டு வந்து அக்னி குண்டத்தில் உட்கார வச்சு தான் அவங்களுக்கு நான் பூஜை கொடுப்பேன். ஆமாம், அம்மாவை அங்கேருந்து அழைக்கிறதுக்கு தான் அந்த உருண்டை திரள படப்புலாம். அப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா வந்து என்ன குளிர வச்சு எந்த இடத்துல கூப்பிட்டோமோ அங்கேயே போயிடும். அதான் மையான காளி. மையான காளி நம்ம வீட்டில் வச்சு நம்ம வழிபட்டால் அந்த வேடு எப்படி இருக்கும்? தாங்காது. அதனால அம்மா இருக்க இடத்துல தான் இருக்கணும். பூஜைக்கு தேவைன்னா நம்ம அம்மனை அழைச்சிட்டு வரலாம். பூஜை முடிஞ்சும் கொண்டு விட்டுறணும். இதுதான் சிறப்பு. அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் இருக்குது, நாகதோஷம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி தீர்வு கொடுக்குறீங்க? அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தீர்வுனாம்மா, இப்போ வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு 26, 27 வயசுலாம் கல்யாணம் வயசு. அதையும் தாண்டி 30 வயசு 35 வயசுல இங்கே வராங்க. எனக்கு கல்யாணம் ஆகலம்மா, எத்தனையோ வரம் பார்த்தோம், தாரம் நாங்கள் பொண்ணு தரலம்மா அப்படின்னு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்தால் அவங்களுக்கு வந்து ஜாதகம் கொண்டு வர சொல்லுவேன். அந்த ஜாதகத்தில் அவங்க பிறந்தது, அந்த சூழ்நிலை, நேரங்கள், கிரகங்கள், சந்திரங்கள் சரி இல்லைன்னா இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரத்தை பண்ணி முடித்து கரெக்டாக டைம் கொடுத்து விட்டுருவேன். பொண்ணு இந்த திசையிலேருந்து வருதுன்னு சொல்லி விட்டுருவேன். அதே திசையில் முடிஞ்சிடும். ஆமாம், 61 நாள் இல்லை 21 நாள் அம்மா சொன்ன மாதிரி கணக்கு சொல்லிடுவோம். அதே திசையில் பொண்ணு நிச்சயம் பண்ணி எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்காங்க.
நான் கழுத்துல கிடக்க பார்த்தீங்களா அந்த காசு பூரா அவங்க எடுத்து போட்டது. ஆமா நிச்சயம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சாலே அம்மாவுக்கு வந்து ஒரு தாலி காசு எடுத்து வேண்டதெல்லாம் போட்டு போயிடுவாங்க. குழந்தை இல்லாமலாம் நிறைய பேர் வருவாங்க. வருவாங்கம்மா. குழந்தை இல்லாமல் இப்போ வராங்கன்னா சில பேர் கர்ப்பப்பையில் எதுவும் பிரச்சனை இருக்கும், சிலவங்களுக்கு தண்ணி கட்டி இருக்கும்பாங்க, அது இருக்குது இதுக்கு ஏதாட்டும் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆலயத்துக்கு வரவங்களை பார்த்து அம்மா வந்து உச்சி தலையில் கனியை வச்சு சோதிப்பேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை டாக்டர் அந்த மாதிரி மருத்துவ செலவு பார்க்காம இருந்தால் அங்கே பார்த்துக்கிடுங்க, மருத்துவம் தான் முடியும் சொல்லி அனுப்பிடுவேன். இல்லை என்னால் இது முடியும் அப்படின்னு செஞ்சாங்கன்னா கரெக்டாக 61 நாள் பூஜை பண்ணி சிறப்பு பூஜை பண்ணி ஓமகண்டம் வளர்த்து அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் உண்டோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். கரெக்டாக 61 நாளில் இந்த அம்மா இவங்க போதுக்கு முன்னக்கூட்டி அவங்க எல்லையில் போய் கனியை கொடுத்துட்டு வந்தாகும். அதில் நம்ம அம்மா சிறப்பு. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேருக்கு கனி கிடச்சிருக்கு. ஆமாம். கனின்னா என்னம்மா? கனின்னா குழந்தை. இப்போ ஒரு எலுமிச்சங்கனி, இப்போ ஒரு கனி எலுமிச்சங்கனி எடுக்கும். அந்த எலுமிச்சங்கனி வந்து தெய்வத்துக்கு சமம். அந்த சிலவங்க அந்த எலுமிச்சங்கனியை நெருப்புல போடுறதோ காலில் மிதிக்கிறதோ வச்சுக்கிடக்கூடாது. ஏன்னா அந்த கனி வந்து தெய்வத்துக்கு சமம். நீங்க அம்மா மாரியம்மா சூலாயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு மனுஷன் உயிரோட காப்பாற்றக்கூடிய பவர் சக்தி அதுக்கு உண்டு. ஆமா. இப்போ ஒருத்தவங்க ஒன்றும் வேண்டாம் ஒரு புது கார் எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? புது காருக்கு எது எடுத்தாலுமே 4 டயர்லையும் கனியை வச்சு தான் ஏற்றுவாங்க. அது எதுக்கு அதை சிறப்பாக ஏற்றுறாங்கன்னா, நாளைக்கு அந்த வாகனங்கள் எங்கேயும் போயிட்டு வந்தாலும் ஒரு கெட்ட ரீதியாக எதுவுமே நடந்துடக்கூடாது, என் கூட காவலாக இருமா அப்படின்னு சொல்லி தான் அந்த கனி. அதனால கனிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் சில இடத்துல அதை காலில் போட்டு மிதிக்காங்க, அப்படி மிதிக்க கூடாது. ஆமாம். வேப்பிலையும் கனியும் இருக்கங்குடிக்கு உகந்தது. அம்மா நீங்க அருள்வாக்கு வந்து எப்பெல்லாம் சொல்லுவீங்க? அருள்வாக்கு வந்து வெள்ளி செவ்வாய்டா. வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி. கூட்டம் அதிகமாக இருந்தால் 11 மணி வரைக்கும் நடக்கும். இங்கே வார மக்களுக்கு பசு வசதி இல்லைனால நான் கொஞ்சம் வெள்ளனையே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதனால 10 குறைக்கு வார மக்கள்லாம் ஆட்டோ இருக்குது. கல்றக்குச்சி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி நிறைய மக்கள் வராங்க. ஆனால் இப்போ தான் இந்த யூடியூப்பில் வரனால கொஞ்சம் மக்கள் வராங்க, இன்னும் வரணும். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க மக்களும் திசை தெரியாமல் இருப்பாங்க, எங்கே கோயில் இருக்குது எங்கே போகலான்னா. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து ஏமாற்றங்கள் நிறைய நடக்கு. ஏமாற்றங்கள் நிறைய நடக்குது. சரியா? அந்த மாதிரி ஏமாறக்கூடாது. நம்ம ஆலயத்தை தேடி வந்தால் நம்பிக்கையோடு வந்து நம்பிக்கையோடு போகணும். அதுதான் என் ஆசை. வார மக்கள் வந்து கஷ்டத்தோட கண்ணீரோடு வந்தாலும் என் கையால் அந்த கண்ணீரை தொடச்சி இங்கேருந்து போகிறப்ப அவங்க சிரிச்ச முகமாக போகணும். அதான் என் ஆசை. இங்க வர்றதுக்கு பக்கத்துல பஸ் வசதி எல்லாமே இருக்கு. அங்க வருது அம்பையில இருந்து அங்க தெங்காசியில இருந்து வந்தா அம்பையில பஸ் ஏறலாம். மினி பஸ் அண்ணாங்க பஸ் ஒன்று இருக்கு, 2 பஸ் ஓடுது, 1/2 மணி நேரத்துக்கு பஸ் இருக்கு. திருநெல்வேலி வந்து வந்தா புது பஸ் ஸ்டாண்டு, அங்கேயும் மினி பஸ் அதே பஸ் வருது. ஆமா. அந்த பூஜைக்கு வர்ற மக்கள்லாம் எந்த மாதிரி பொருட்கள்லாம் பூஜைக்கு வாங்கிட்டு வரணும்? பூஜைக்கு வர மக்கள் ஃபர்ஸ்ட் வர மக்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் என்னன்னு தெரியாது. அதனால நம்ம கோயில் சார்பாக எலுமிச்சங்கனி தேங்காய் வச்சுருப்போம். சிலவங்க வந்து போன மக்கள் வந்து வாரப்பே தேங்காய் எலுமிச்சங்கனி எல்லாம் அவங்களே கொண்டு வந்துடுவாங்க. எலுமிச்சங்கனி கொண்டு வந்தாங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டு திசை வடக்கையா தெற்கையா மேற்கையான்னு சொன்னாங்கன்னா அந்த தேங்காவை உள்ளங்கையில் வச்சோம்னா அது வந்து அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ சுற்றி வந்து அம்மா காமிச்சு கொடுத்துருவோம். காமிச்சு கொடுத்து அந்த எலுமிச்சங்கனியை உச்சியில் வச்சு தலையை சுற்றி அந்த அன்னைக்கு அவங்க உள்ளங்கையில் கொடுத்தோம்னா அவங்க உள்ளங்கை ரேகத்தில் என்னென்ன இருக்கோ, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை எதுக்காண்டி வந்திருக்காங்க அவங்க சொல்லவே வேண்டாம். கனியை கையில் வச்சது நானே சொல்லிடுவேன். இது 2ம் கண் போல கொண்டு வரணும். ஆமாம். எலுமிச்சங்கனி தேங்காய். சரிம்மா. இந்த கோயிலுக்கு வந்து கொடை எப்போ நடக்கும்? கொடைக்கு வந்து இன்னும் ஒரு 2 மாதம் கிடக்குடா. 2 மாதம் கிடக்கு. 2 மாதம் கழித்து கொடை வரும். 3 நாள் கொடை விட்டு கொடுப்போம். ஆமாம். அன்னைக்கு வந்து கரை குடம் பால் குடம் வரும். அன்னைக்கு வில்லு அடிக்கும். மறுநாள் மகுடம் வைப்போம். ஆமாம். மகுடம் வச்சு தம்பர் வச்சு அம்மா காளிக்கு அன்னைக்கு வராகிக்கு, 2வது இருக்கங்குடிக்கு அம்மாக்கு, 3வது காளிக்கு 3 நாள் கூட நடக்கும். நம்ம 3 நாள் அன்னதானம் உண்டு. ஆமாம். நம்ம கோயிலுக்கு வர பக்தர்கள் சிறப்பு பக்தர்கள் ஒன்று நடந்து கொடுக்கல அவங்ககிட்ட நான் சொல்லிடுவேன், ஐயா நீங்கள் எதுவும் செய்யாத மாதிரி இருந்தால் கொடை வரும், வார மக்களுக்கு வயிறார அன்னதானம் போடுங்க, அது ஒன்று போதும். ஏன்னா அன்னத்திலே அதை தானத்திலே தானம் அன்னதானம், அதை செய்யுங்க போதும். அம்மா நாங்கள் வந்ததுமே பார்த்தோம் சாமி அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா பண்ணியிருக்கீங்க. இந்த சந்தனம் வச்சு பூக்கள்லாம் நிறைய போட்டு அழகா பண்ணியிருக்கீங்க. அலங்காரம்லாம் யார் பண்ணுவாமா? இன்னைக்கு வந்து ஆடி மாசம்னால அம்மாவுக்கு வந்து மஞ்சள் காப்பு. ஆமா. சந்தனம் கிடையாது, மஞ்சள் காப்பு சாத்தியிருக்கோம். இப்போ வந்து அலங்காரம்னா மற்றவங்கள நான் பெண்ணத்தோட விட மாட்டேன். அம்மாவுக்கு வந்து அலங்காரமோ ஒரு பிரசாதமோ எதுனாலும்
நான் தான் பார்த்துக்கிடுவேன். எதுனாலும் மற்றவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தான். ஏன்னா உள்ளே வந்து ஆலயத்தில் வந்து அம்மா வந்து 11 பேர் அவசியம் பண்ணது வந்து நான் தான். தொட்டு அம்மா சேலையை தொட்டு கழட்டி வச்சு ஸ்க்ரீன் போட்டுக்கிடுவோம், மற்றவங்க பார்க்க விட மாட்டேன். அதனால அம்மாவுக்கு அவசியம் பண்ணது, பட்டு கொடுத்தது, அலங்காரம் பண்ணது, பிரசாதம் பண்ணது எல்லாமே அம்மா தான். பிரசாதம் எல்லாமே நீங்க எல்லாமே நானே பண்ணிடுவேன். அம்மா இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுதோம்னா, எல்லா மக்களும், நான் வந்து ஒரு திருநங்கையாக பிறந்து இந்த இடத்துல நான் கணக்கு சொல்லி 13 வயசுலேருந்து அம்மா கணக்கு சொல்லி எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க. எனக்கு 4 மக்களுக்கு நல்லது செய்தோம்னு எனக்கு ஒரு ரொம்ப திருப்தி, ஒரு சந்தோஷம். எல்லா மக்களும் இந்த பதிவை பார்க்குற மக்களுக்கு ஒன்று என்ன சொல்லுதோம்னா, யாருக்கிட்டையும் போய் தெய்வத்தை நம்பி போய் யாருக்கிட்டையும் இல்லாதது சொல்லி காசு பணத்தை இழக்க வேண்டாம். நம்ம அம்மன் கோயிலை நம்பி வரலாம். வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை உண்டோ நான் அம்மா பார்த்து தரேன். என்றைக்கும் வார மக்களும் என் பெத்த பிள்ளைக்கு சமம். எல்லா மக்களையும் நான் அப்படி தான் பார்க்க, நம்ம வார மக்களையும் நான் அப்படி தான் பார்ப்பேன். இதுதான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம அம்மா கோயிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா வர்ற மக்கள்லாம் நிறைய மனசு வலியோடையும் இருக்கிற கஷ்டங்களோடையும் வராங்க. ஆனால் அம்மா கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டு இவங்க ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிரச்சனை 2 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ பிரச்சனையோட வந்து சாந்தமாகும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது தாங்க உங்களுக்கான இடம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஷியாமலா.